ஹலோ விபர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக அரசு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புல உங்களுக்கு கவுன்சிலர், ஸ்டாஃப் நர்ஸ், ஆடியோலாஜிஸ்டிக் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட், சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், லேப் டெக்னீஷியன் இன்னும் வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம அவங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, யார் எலிஜிபிள், எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வேலைகளுக்கு சம்பளம் உங்களுக்கு 18,000 ரூபாயில இருந்து 32,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணவங்கல இருந்து எனி டிகிரி படிச்சவங்க வரையும் அப்ளை பண்றதுக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். டோட்டலா உங்களுக்கு 4 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ், இதுல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலருங்கிற போஸ்ட்டுக்கு ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாசம் 18,536 ரூபாய் சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சைக்காலஜி, பப்ளிக் ஹெல்த், கவுன்சிலிங் இது ரிலேட்டடா படிச்சிருக்க கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க பிஜி டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்க கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் என்ஜிஓஸ்ல ஒர்க் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா 42 வயசுக்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு இவங்களோட அபிஷியல் ஈரோடு வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நேர்ல போய் கொரியர் மூலியமாவோ இதுல இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு 24/8/2026 அன்னைக்கு ஈவினிங் குள்ள சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனா இருக்கு இல்ல லேட் சப்மிஷனா இருக்குன்னா அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்க. செகண்டா உங்களுக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி தமிழ்நாடு சுகாதார முறை திருத்த திட்டத்தின் கீழ் பத்மநாதபுர அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனைக்கு முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர் பணி ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டுக்கு உங்களுக்கு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஒரு காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு உங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் நர்சிங் ஆர் நர்சிங் ரிலேட்டடா கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா 40 வயசுக்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொது முன்னுரிமை ஜெனரல் கேட்டகரியில தான் கொடுத்திருக்காங்க. 11 மாசம் ஒப்பந்த அடிப்படையில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 27/8/2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. மேலும் இங்க நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ குழு தலைவர் முடிவே இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சப்மிட் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களோட போட்டோ ஒட்டி உங்களோட அட்ரஸ் ஃபுல்லத்தையும் அதுல எழுதி அலைபேசி எண் அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பிறப்பு சான்று இல்லைன்னா 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ் இதுல ஏதாவது ஒன்று நீங்க ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிக்கு உங்களோட 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ் இது ரிலேட்டடா ஏதாவது அட்டாச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நீங்க நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், இருப்பிட சான்றுக்கு ஆதார் கார்டு இல்ல ரேஷன் கார்டு இது ரிலேட்டடா ஏதாவது ஒன்று நீங்க சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை ஃபில் பண்ணி இதுல உங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு கொரியர் மூலியமாவோ நேர்ல போயோ நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கீழே இங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு இங்க நீங்க ரீசெண்டா எடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டிட்டு இங்க உங்களோட பேசிக் டீடைல்ஸ், உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, கரண்டா நீங்க எங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்க, உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்ன, உங்க கம்யூனிட்டி என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, போன் நம்பர் என்ன, இமெயில் ஐடி, முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதா இருக்கோ எல்லாத்தையும் இதுல ஃபில் பண்ணிட்டு இங்க இடம்னு இருக்க இடத்துல உங்களோட பிளேஸை போட்டுட்டு நாள்னு இருக்க இடத்துல அன்னைய டேட்டை போட்டுட்டு இங்க உங்க சிக்னேச்சரை போட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்க்கு 27/8/2026 அன்னைக்குள்ள உங்களை சப்மிட் பண்ணிட சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், உங்களோட அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேடா உங்களுக்கு அரசு
இராசுதார் மருத்துவமனை தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வு துறையில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியாலஜிஸ்டிக் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட்ங்கிற போஸ்ட்டுக்கு ஒரு காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் 32,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜிஸ்டிக் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது யூனிவர்சிட்டி இந்தியா ஆர் சென்ட்ரல் கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டியூட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு இவங்களோட அபிஷியல் தஞ்சாவூர் வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி 27/8/2026 அன்னைக்கு ஈவினிங்குள்ள கொரியர் மூலியமாவோ நேர்ல போயோ நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க கன்சல்டேட் மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள ப்ரூஃப், ஆதார் கார்டு, முன்னனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், வேற ஏதாவது நீங்க ப்ரிஃபரன்ஸ் கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி இங்க அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களோட போட்டோ ஓட்டிட்டு இதுல சேம் உங்களோட பேசிக் டீடைல்ஸ், உங்க நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நீங்க டிரான்ஸ்ஜெண்டர், டிசேபிள்டு பர்சன் ஏதாவது இருக்கீங்கன்னா அதுக்குள்ள இது பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கேஸ்ட் என்னவோ அதை டிக் பண்ணிட்டு கல்வி தகுதி நீங்க என்ன ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சீங்களோ அதை ஃபில் பண்ணிட்டு முன் அனுபவம் ஏதாவது இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. இங்க உங்களோட கிராமம் அல்லது அருகில் உள்ள துணை சுகாதார நிலையத்தின் பெயர் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணிட்டு அது என்ன பிளாக்ல நீங்க வரீங்களோ அதை ஃபில் பண்ணிட்டு முகவரி உங்களோட அட்ரஸ் என்ன இருக்கோ அதை இங்க ஃபில் பண்ணிட்டு இங்க உங்களோட சிக்னேச்சரை போட்டு தேவையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி 28/8/2026 அன்னைக்கு ஈவினிங் உள்ள சப்மிட் பண்ணிடுங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபைனலா உங்களுக்கு மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசாய ஒழிப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், லேப் டெக்னீஷியன் 2 போஸ்ட்டுக்கு 2 காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு பேச்சுலர் டிகிரி ஆர் ரெகக்னைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க கம்ப்யூட்டர் ஆபரேஷன் மினிமம் 2 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்கள்ட்ட 2-wheeler டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு உங்களுக்கு முன்னுரிமையா டியூபர்குலோஸ் ஹெல்த் விசிட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூட்ல டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோசியல் ஒர்க், மெடிக்கல் சோசியல் ஒர்க் இது ரிலேட்டடா கோர்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் ட்ரைனிங் நீங்க ஏதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இது ரிலேட்டடா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் 23,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்க 10th + 12th பிளஸ் டிப்ளமோ ஆர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி ஆர் ஈக்குவலண்டா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் NTPL எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு, ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 17,000 ரூபாய் சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்க அவங்களோட தஞ்சாவூர் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி 19/8/2026 அன்னைக்கு ஈவினிங் உள்ள உங்களை சப்மிட் பண்ணிட சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இங்க உங்களோட போட்டோ ஓட்டிட்டு சேம் பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் டீடைல்ஸ். நீங்க பேச்சுலர் டிகிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. பர்மனன்ட் 2-wheeler லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிச்சிருக்கீங்களா எஸ்ன்னு கொடுங்க. இது இல்லாம உங்களோட ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் நீங்க ஏதாவது இதுல முடிச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை ஃபில் பண்ணி இங்க டேட்டா ஃபில் பண்ணி இங்க பிளேஸை ஃபில் பண்ணி இங்க உங்களோட சிக்னேச்சரை போட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சப்மிட் பண்ணிடுங்க. இங்க தனியா உங்களுக்கு லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ண போறீங்களோ அதை உள்ள டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 4 நோட்டிபிகேஷன் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.